ஹே காய்ஸ், ஒன் பாட் பருப்பு சாதம் எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ரீசெண்டாக ஒரு யூடியூப் பேஜில் தான் இந்த சாம்பார் ரைஸை நான் பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டேன். நான் இன்றைக்கி வந்து 1.5 கிளாஸ் அரிசியை வந்து நல்லா ஊற வச்ச அரிசி, நல்லா ஒரு 30 நிமிஷம் அரிசி நல்லா ஊறிச்சு. அதுக்கு தேவையான அளவு 1/2 கப் துவரம் பருப்பு வந்து நல்லா இது 30 நிமிஷம் ஊறிச்சு. 1/2 கப் பாசி பருப்பு, இது 30 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரிசி எவ்வளோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பருப்பை நீங்கள் கூட்டிக்கலாம். 15 சின்ன வெங்காயத்தை நான் அப்படியே ஆட் பண்ண போகிறேன். 2 பெரிய தக்காளியை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ண போகிறேன். சாம்பார் ரைஸ்க்கு வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 7 பீன்ஸை நான் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3 கேரட்னை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1.5 கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து 5 கிளாஸ் தண்ணியை விட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ரைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் லெவலை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை நம்ம மூடிட்டு ஒரே ஒரு விசில் தான், லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் அப்படியே இந்த ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். நல்லா கடாய் காய்ச்சிட்ட பிறகு எண்ணெய் தேவையான அளவு நீங்கள் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் நான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக அதுக்கப்புறம் மிளகு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும்னா முந்திரி பருப்பை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும், அதனால் முந்திரி பருப்பை நான் ஆட் பண்ணிட்டு நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. 3 காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை நான் போட்டிருக்கேன். நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் பொடி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ விசிலும் சாம்பார் ரைஸில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது, நல்ல ஃப்ளேவராக இருக்குது, நல்ல வெஜிடபிள்ஸ் வந்து இருக்குது, அரிசியும் நல்லா மணிமணியாக இருக்குது. இப்போ நல்லா மெதுவாக கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்ட பிறகு இப்போ லோ ஃப்ளேமில் தான் நம்ம வந்து அடுப்பு வைக்கணும். அதுக்கப்புறமா ஏற்கனவே ஊற வச்ச புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிச்சதை வந்து அப்படியே சாம்பார் ரைஸ் மேலே ஊற்றிட்டு மெதுவாக கலரி விட்டுக்கோங்க. கடைசியாக வந்து கொத்தமல்லியை கொஞ்சமாக நீங்கள் சாம்பார் ரைஸில் வந்து தூவிக்கலாம். ஃபுல்லாக தூவிட்டு திரும்ப அகைன் கலரிட்டு உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸு செஞ்ச உடனே சாப்பிட்ருங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் கட்டியாகிடும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.